இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்கின்றது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சந்திக்கும்படியான வாய்ப்பினை அளித்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போகும்படியாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறதான வசனங்களை நாம் வாசிக்கவும் அந்த வசனங்களை நம்முடைய இருதயங்களிலே பதித்து கொள்ளும்படியாகவும் உங்களை இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில் இருந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்தின் 3வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பிலிப்பியருக்கு அவர் எழுதும்போது இப்படியாக அவர் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அவர் இந்த வசனத்தை எழுதும்படியான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லி அவர் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக அவர் செய்த அநேக காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எழுதப்பட்டதனுடைய நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் மேன்மையாக கருதி நாமும் கூட செய்ய வேண்டியவைகள் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நம்மில் இருக்கும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக செய்ய வேண்டியவைகள் என்ன என்று சொல்லி இந்த வசனத்திலேயே அதற்கான செயல், அதற்கான பதில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டு விட முடியுமா என்று சொன்னால் அது முடியாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம், அதாவது நான் கிறிஸ்தவளாக நான் வாழ்வதினால் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டவளாக வாழ வேண்டும் என்கிற விருப்பம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அழகாக நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக அவர் செய்த அந்த செயல்களையும் கூட அவர் இங்கே நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். கவனிக்க வேண்டும்.
நிறைய வசனங்கள் உண்டு. ஆதாயம் என்பதை குறித்து, ஆதாயப்படுத்தி கொள்ளுதல் என்பதை குறித்து நிறைய வசனம் இருக்கிறது. ஆனால் உங்களை நிறைய வசனத்துக்குள்ளாக கொண்டு போகாமல் நாம் ஒரே ஒரு வசனத்தையோ அல்லது 2-3 வசனங்கள் மாத்திரம் நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே பதியும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த வசனங்கள் நம்மை வழிநடத்தத்தக்கதான அளவுக்கு அந்த வசனங்களை நம்முடைய இதயத்திலேயே நாம் பதித்து கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டுமானால் வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை உற்று கவனித்து அந்த வசனத்திலே நம்முடைய இருதயங்களை செலுத்தி அந்த வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்கிற கேள்வி ஒருவேளை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் என்று சொல்லி பிற்பாடு சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவன் ஆகும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது. கவனியுங்கள், சுயநீதி என்பது ஒரு நாளும் ஒருபோதும் தேவனை நம்மாலே ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. சுயநீதியினால் எந்த ஒரு மனிதனும் அல்லது எந்த ஒரு சபையும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம், சுயநீதியை வைத்து நம்மாலே கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது, ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் வருகிற அந்த நீதி நமக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக அந்த நீதி நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி அவர் 2 காரியங்களை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, சுயநீதி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்கு உதவாது. ஆனால் தேவ நீதி, விசுவாசத்தினால் வருகிற நீதி என்ன செய்யும் என்று சொன்னால் கிறிஸ்துவை நம்மாலே ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுயநீதி என்று சொன்னால் என்ன. நான் செய்கிற காரியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, நான் எதை செய்தாலும் நான் சரியாக தான் செய்வேன், நான் எதையுமே தவறாக செய்ய மாட்டேன், நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு திருப்திகரமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் தங்களை தாங்களே திருப்திப்படுத்தி கொண்டு வாழுகிற வாழ்க்கை எதை குறிக்கிறது என்று சொன்னால் சுய நீதியை குறிக்கிறது. சுயமான ஒரு நீதி, நான் செய்கிறது கரெக்டு, நான் எதை செய்தாலும் நான் அதை சரியாக தான் செய்வேன் என்று சொல்லுகிற இந்த சுயநீதி உடையவர்களை அவர்களாலே ஒரு நாளும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தங்களையே நீதிமான்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து அங்கே எழுதப்பட்ட போது அங்கே 2 மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரர். 2 பேரும் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். கவனிக்க வேண்டும், 2 பேருக்குமே ஜெபிக்க தெரிந்திருந்தது, 2 பேருக்குமே ஜெபத்தினுடைய மேன்மை புரிந்திருந்தது. ஜெபிக்க தெரிந்ததினாலே தான் அவர்கள் ஜெபிக்கும்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். ஆனால் அங்கே ஜெபத்தினுடைய வித்தியாசத்தை மட்டும் நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் சுயநீதி எது என்றும் தேவ நீதி எது என்றும் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும்.
பரிசேயன் ஜெபிக்கிறான், தேவனே, நான் பரிகாரரை போல, அநியாயக்காரரை போல, விபச்சாரக்காரரை போல நான் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னான். பிற்பாடு அவன் சொல்லுகிறான், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய வருமானத்தில் எல்லாம், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று சொன்னான். அதோடு கூட அவன் நிறுத்திவிடாமல் அவன் சொன்னான், அதோ நிற்கிறானே அந்த ஆயக்காரன், அவனை போல நான் இல்லாததினாலே நான் என்ன செய்கிறேன், என்னை நீதிமானாக நான் நினைத்து கொள்ளுகிறேன் என்று அவன் ஜெபித்தான். இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இது சுய நீதியான ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நம்மில் அநேகர் இப்படி ஜெபிக்கிற வழக்கமுடையவர்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜெபத்தினால் ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக ஒருபோதும் தேவனை நம்மால என்ன செய்ய முடியாது, நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆயக்காரன் அவன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அங்கே வேதம் கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். கவனியுங்கள், மற்றவர்களைப் போல அல்ல என்று சொல்லி அந்த சுய நீதியான வாழ்க்கை ஒரு நாளும் பலன் தராது. ஆனால் தேவனுடைய நீதி நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை எந்நாளும் எப்போதும் நம்மாலே ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நாம் இருதயத்திலே நாம் பதித்து வைத்து நம்முடைய சிந்தனையிலே அவைகளை தரித்து கொண்டு, எவையெல்லாம் தேவ நீதியாய் இருக்கிறது என்று சொல்லி தேவ நீதியை அறிந்தவர்களாக, ஒருவேளை இதுவரைக்கும் நான் தேவனுடைய நீதியை நான் அறிந்தது கிடையாது, ஆனால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியான ஆசை எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு தேவனுடைய நீதியை உடையவர்களாக நாம் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த தேவனுடைய நீதியை நாம் எப்படி தரித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குமானால், என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருந்தே சொல்லப்படுகிறது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது என்று சொன்ன பவுல் இங்கே சொல்லுகிறார். எப்படி என்றால், எப்படி தேவன் நீதியை நாம் பெற வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய நீதியினால்தான் நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக மாற முடியும் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய நீதியை நாம் தரித்து கொள்ளும்படிக்கு விசுவாசத்திற்காக, அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கிறவர்களாக, அந்த விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாம் தேவ நீதிக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை செய்யாமல், நீதியை நடப்பிக்காமல் கிறிஸ்துவை நம்மால் என்ன செய்ய முடியாது, ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது. கவனியுங்கள்,
கிறிஸ்து அவர் நீதியாகிய கர்த்தர் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் நீதியாகிய கர்த்தர், அவர் நீதிபரர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்குள்ளே விசுவாசத்தினால் வருகிற அந்த நீதி இருக்கும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்ன பவுல், நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவை ஜீவனாக தரித்துக் கொள்ளும்படி, அவருடைய மரணத்தினால் வருகிற ஆதாயத்தை அடையும்படியாக நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும்படியான எத்தனை நீதிகளை செய்ய முடியுமோ அத்தனை நீதிகளையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாயிருக்கிறது என்று ரோமர் 10:1 சொல்லி இருக்கிறது. கவனியுங்கள், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக விரும்புகிற நாம் விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்று சொன்னால் விசுவாசத்தினாலே எந்த ஒரு மனிதனாலும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படிக்கு செய்ய முடியும் என்கிறது விசுவாசத்தினால் வருகிறது. விசுவாசத்தினால் வருகிற நீதியானது பாதாளத்திலிருந்து ஏறவும் பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப செய்கிறது தேவனுடைய விசுவாசத்தினால் வருகிற நீதியாயிருக்கிறபடி எனக்கும் கூட மரித்தோரிலிருந்து எழும்பத்தக்கதான ஒரு விசுவாசத்தினாலாகிய நீதியை நானும் உடையவனாக இருந்து கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் நீதியை நான் விரும்பி அதை பெற்றுக்கொள்ளும்படி, அதை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் விசுவாசத்தினால் வருகிற நீதியை அடையும்படி விரும்புகிறேன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய ஜனங்கள், நாம் விசுவாசத்தினால் வராத எதினாலும் எதை செய்தாலும் நம்மால கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது? ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. அதைத்தான் அழகாய் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சுயநீதியை உடையவர்களாய் அல்லாமல், என்னால் இதை செய்துவிட முடியும், என்னாலே கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்கிற சுயநீதியை உடையவளாக இராமல் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக நான் தேவனுடைய நீதியை உடையவளாக மாறும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்? விசுவாசத்தினாலே நான் தேவனுடைய நீதியை அடைய விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் விசுவாசத்தினாலே வருகிற அந்த நீதியை செய்யும்படிக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து நாம் அந்த நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் நமக்கு போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை இவர்கள் எல்லாரும் ஆதாயப்படுத்தி கொண்டார்கள் என்பது நமக்கு அங்கே அதிகாரப்பூர்வமாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, சாராளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ராகாபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலாகிய நீதியை உடையவர்களாய் இருந்து கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள் என்று இந்த வசனத்திலிருந்து நம்மால் அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், நாமும் விசுவாசத்தினால் வருகிற நீதியை நாமும் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் கர்த்தரை எல்லா நேரங்களிலும்
எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கே பிரியமாய் இருக்க முடியாது என்று சொன்னால் நான் எப்படி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும்? என்றாவது ஒரு நாள் இப்படி ஒரு கேள்வி நம்மில் எழும்பியிருக்கும் என்று சொன்னால் அதற்கான ஒரு பதில் நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதே எபிரேயர் 11:7 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான் என்று சொல்லப்படுகிறது. எதற்கு சுதந்திரவாளியானான்? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் வருகிற நீதிக்கு நாம் சுதந்திரவாளிகளாக மாறும்படிக்கு நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசி என்று பெயர் பெறுவது பெரிதல்ல, கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவ உடையவர்களாக இந்த சமுதாயத்தில் நாம் வாழுகிற அந்த வாழ்க்கையினால் வருகிற எல்லா மேன்மையையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே நீங்கள் எபிரேயர் 11:33 நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் 32 வாசிக்கிறேன். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அவ்வளவு அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். கிறிஸ்துவை அவர்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் வளர்த்து கொள்ளும்படியாக விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதியை நடப்பிக்கிறவனால மாத்திரம்தான் கிறிஸ்துவை நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். கிறிஸ்துவையே ஆதாயப்படுத்தாமல் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் இருக்காது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். சுயநீதி உடையவர்களாய் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. சுயநீதி உடையவர்களால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. சுயநீதி உடையவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தின் மூலமாக உண்டாகும் தேவ நீதியை உடையவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம்? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நான் கிறிஸ்தவள் என்று சொல்லி பேர் அளவுக்கு வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கையை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவனை நம்மாலே ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? எதை கொடுத்தால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று நம்மிலே ஒரு கேள்வி எழும்புமானால், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நம்மாலே எதை கொடுக்க முடியும்? ஒன்றையும் கொடுக்க முடியாது. அப்படியானால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற விருப்பமுடையவர்கள், இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும்
கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதியை உடையவர்களாயிருக்க வேண்டும். ஆபிரகாம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்படிப்பட்ட நீதியை நாம் நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீதிக்காக நாம் வாழுவோம் என்று சொன்னால் நாம் எளிதாக கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஆகையால் இந்த நாளிலும் கூட நீங்கள் கேட்ட இந்த வசனங்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பவுல் அழகாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் செய்கிற ஒரு காரியம் என்ன, நான் சுயநீதியை நான் வெறுத்து சுயநீதியை என்னிலிருந்து நான் ஒதுக்கிவிட்டு சுயநீதியை நான் பாராமல் நான் தேவ நீதியை நடப்பிக்கும்படியாக, தேவ நீதியிலே நிலைத்திருக்கும்படியாக, தேவ நீதியை நான் தரித்து கொள்ளும்படியாக நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் என்ன செய்யும் என்று சொன்னால், கிறிஸ்துவை எளிதாக நான் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அந்த விசுவாசம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். ஆகையால் இன்றைக்கு வந்திருக்கிற நாம் கிறிஸ்துவை நன்றாக விசுவாசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். எனக்கு பலவீனங்கள் இருக்கிறது, எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு போராட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை விசுவாசத்தில் நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இந்த உலகத்தினால் வருகிற எதையும் ஜெயிக்கிறதற்கான ஒரு ஜெயத்தை தருகிற அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நாம் நிற்போம் என்று சொன்னால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக எந்த சூழ்நிலையிலும் நாம் நிற்கிறவர்களாக, தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நம்மாலையும் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டபடியால், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டபடியால், கிறிஸ்து என்னோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறபடியினாலே இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார் என்கிற அந்த விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை ஆகையால் இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசித்திருக்கிற, கேட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாயிருக்க வேண்டும்? சுயநீதி நமக்கு வேண்டாம். மற்றவனைப் போலல்ல, அவனைப் போலல்ல, அவர்களைப் போலல்ல. இல்லை, நான் விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதியை உடையவனாக மாறும்படிக்கு எனக்கு முன்பாக முன்மாதிரியாக விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தவர்களை, நீதியை நடப்பித்தவர்களை நான் முன்மாதிரியாக வைத்து அவர்களை நான் பின்பற்றி நானும் இந்த உலகத்தில் நீதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.